சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, டாபிக் கொடுத்தாங்க, ஒரு கான்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. உமது அரசு வருகிற டாப்பிக்கு உங்களுக்கு எதனா ஐடியா எதனா தோணுதானே? அப்படி எதுவும் ஐடியா எடுத்தோம்ல. இன்னும் ஒரு வாரம் தான் வேலை இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. நம்மளுக்கு எல்லா சபையும் செஞ்சாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ்டர் இருக்காரு, அவராண்ட எதனா ஒரு சின்ன கான்செப்ட் எதனா சொல்லுங்க அப்படின்னா சொல்லுவார். அதை வச்சு நம்ம அப்படி எப்படின்னா மேனேஜ் பண்ணி நம்ம சூப்பராக பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அப்போ கிளம்பலாமா? கிளம்பலாம். நீங்க என்ன பண்ணீங்க, பாஸ்டர் வந்தோடனே பாஸ்டர் கேட்டு என்ன கால் பண்ணுங்க, என்ன கான்செப்ட். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நாங்கள் எல்லாம் ஓகே. சிஸ்டர், உனதான் ஃபஸ்ட்டு எதிர்பார்த்துட்ருங்க. லாஸ்ட் வீக் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்கல்ல, உமது அரசு வருது ஷார்ட் ஃபிலிம் பண்ணுன்ட்டு. அது கான்செப்ட் யோசிச்சு பார்க்குறோம், எங்களுக்கு ஒன்றுமே தோணலை ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு சின்ன கான்செப்ட் பற்றினா. அதெல்லாம் இருக்கட்டும்பா. இன்னைக்கு ஒரு 5 வீட்டுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணோம். நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு கூப்பிட்டுருக்காங்க. எங்கே நம்ம வாலிப தம்பிக்கெல்லாம் காணும்? எல்லாம் ரூமில் தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க. அது கால் பண்ணோன்னா உடனே வந்துடுறாங்க. கால் பண்ணுறேன். நீங்கள் கால்லாம் பண்ணாதீங்க, நம்ம நேரில் போய் பார்த்துட்டு கூப்பிட்டு அப்படியே போயிடலாம். சரிங்க ஃபஸ்ட்டு, நான் நேரில் போய் ரூமுக்கு சாப்பாடு கூட போடாமல் இருக்காங்க. சொல்லு. சரி விடு, தப்புலாம் ஏமாளி தான். சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நானே என் ஆளுகிட்ட ஃபோன் பேசுறேன், சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா பாஸ்டர், நம்ம வந்து கூட தெரியாமல் பண்ணுறாங்க. நான் வரும்போது நீங்கள் எப்படி தப்பா பண்ணுறீங்க? இல்லை பாஸ்டர், அதான் நம்ம பாஸ்டர் கூட தெரியாமல் நாடா பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு பாஸ்டர் விடுவோம், கால் பண்ணியிருந்தா நாங்களே வந்துருப்போமே. இல்லைப்பா, ஒரு 5 வீட்டுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு போனோம். சரி, அதான் உங்களெலாம் அப்படியே கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரிங்க பாஸ்டர், ஃபஸ்ட்டு யார் வீட்டுக்கு போகலாம்? நம்ம ஜான் வீட்டுக்கு. வேணாம் பாஸ்டர், அவங்க வேற ஆள் அவங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன். சரி, நம்ம மாசி வீட்டுக்கு போகலாம். இல்லை பாஸ்டர், அவங்களுக்கும் எங்களுக்கும் சண்டை, அதனால என்னால் வர முடியாது பாஸ்டர். சரி, நம்ம பால் வீட்டுன்னா போகலாமா? ஆனால் பாஸ்டர், அவர் ரொம்ப பெரியவாக பேசுறாரு. நான் எது செஞ்சாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாரு. அவங்களுக்கு நான் வரல பாஸ்டர். சரி, அப்போ லிண்டாட்டினா போகலாமா? பாஸ்டர், அவங்க வீட்டுக்கெல்லாம் போகணும் பாஸ்டர். அவங்க சர்ச்சுக்கே சரியாக வர மாட்டாங்க. அவங்க இருந்ததுக்கு பாஸ்டர் போகணும். சரிப்பா, ஆரோக்கிய வீட்டுக்குனா போகலாமா? என்னப்பா நீங்கள் விசுவ பிள்ளைல இருந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மற்றவங்களாம் எப்படிப்பா உங்களை பார்த்து திருத்துவாங்க? அவர் ஆட்சியின் வருகையின் போது நீங்கள் பணக்கார ஏழைன்னு பார்க்க மாட்டாரு, நீங்கள் எந்த பதவியில் இருந்துன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாரு, நீங்கள் எந்த ஆளுன்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாருப்பா. அவர் எல்லாரையும் சமமாகவும் அன்பவந்தமாக பார்ப்பாரு. அவருடைய பிள்ளைகள் நீங்களும் மற்றவங்களை சமமாகவும் அன்பவந்தமாக பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்ப்பாரு. இப்போதான் பாஸ்டர் நாங்கள் பண்ணது தப்புன்னு தெரியுது. சரிங்க பாஸ்டர், இதுக்கப்புறம் எல்லாம் சமமாக பார்ப்போம். நான் இனிமேட்டு எல்லா வீட்டையும் அன்பாக நடந்தது பாஸ்டர். சரிப்பா, நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், நீங்கள் பின்னாடி வாங்க. சரிங்க பாஸ்டர், ரெடி ஆகிட்டு. சரி வாங்க, பாஸ்டர் போயிட்டே இருப்பாரு. வெடிதானே வாங்க, எல்லாம் கிளம்பலாம் வாங்க. போகலாம் ட்ரை பண்ணுறது. என்னப்பா, ஆயிடுச்சு, ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? பாஸ்டர், ப்ரேயர் பண்ணுறதுக்கு போகலாம். நீங்கள் இப்போ போனீங்க, அதுக்குள்ளே ட்ரெஸ் மாற்றி வந்துருக்கீங்க. இப்போ தான் போகணுமா? நானே இப்போ தான் ஆஃபீஸ் படுத்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்துருக்கேன். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? அப்போது நம்ம கூட இருந்தது. சபையில் அன்பு சமத்துவம் என்பது ஒரு கொள்கை மட்டும் அல்ல, அது இயேசுவின் ராஜ்யம் இங்கு நிறைவேறுவதற்கான ஒரு அழைப்பு. எனவே ஒற்றுமையை காத்திருப்போம் அவர் ஆட்சி வருகைக்காக.